குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை, அது 92 டிஎம்சி பிடிக்கக்கூடிய அணை. ஆனா அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 டிஎம்சி தண்ணி தான் இருக்கு. ஏன்னா அந்த தண்ணிய கூட இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு கொடுக்க முடியல. குறுவை சாகுபடி வடகிழக்கு, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு மான்சூனை நம்பிதான் இருக்கிறது. ஆனா இந்த குறுவை சாகுபடிக்கு விடக்கூடிய தண்ணி இல்லாததுனால 40 டிஎம்சி தண்ணிய இன்னைக்கு ஜூன் 20 இன்னி வரைக்கும் கூட மேட்டூர் டேம் திறக்கல. இப்ப மேட்டூர் டேம்ல இருக்க அந்த 40 டிஎம்சி தண்ணி குடி தண்ணீருக்காக நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் அந்த மேகதாட்டு அணையை கட்டிவிட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அந்த குடித்தண்ணீர் கூட நம்ம மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம மேகதாட்டு அணையோ எந்த ஒரு கட்டுமான பணியோ கர்நாடக அரசு கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்துக்கு சாதகமாக இருக்கிறது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புகளும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இதை நாம் முனைப்புடன் இருந்து தொடர்ந்து செயல்பட்டு இந்த மேகதாடு அணை கட்டுவதை தவிர்க்க வேண்டும். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முழு மனதாக வரவேற்று ஆதரவளிக்கிறது. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.